இட்லி கடையினுடைய ஆடியோ லான்ச் கோலாகலமாக நடந்தது. வழக்கம் போல எல்லாருமே தனுஷ் அவர்களுடைய பேச்சு நிச்சயமா அவர் வந்துட்டு ஒரு அழுத்தி தீர்த்துருவாருங்கிற இந்த ஒரு பார்வையும் இருந்தது. ஆனா இதையெல்லாம் தாண்டி எனக்கு 2 இட்லி சாப்பிட்றது கூட கஷ்டம் அப்படின்னு சொன்னது வந்து சோஷியல் மீடியால பத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நான் இட்லிக்கு கஷ்டப்பட்டேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பூ பறிச்சு அதில் 2 ரூபாய் சம்பாரிச்சு இட்லி சாப்பிட்டேன்னு சொல்கிற கதை இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து ரசிக்கிற மாதிரியும் இல்லை, அது ஏற்புடையதாகவும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு 5 கோடிக்கு கார் வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ போய் நான் கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மக்களிடம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. மாறாக இந்த மாதிரி ட்ரால் பண்ணுறதுக்கு தான் அது பயன்படும். இணைய கூலிகளை வச்சுக்கிட்டு சில பேர் வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு பின்னாடி ஒழிச்சிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் அவரோட மேனேஜர் செய்ய சொன்னார் இல்லையா? தனுஷுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அதில் பெரும்பாலானவர்கள் யார் அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படை தான். அது இப்போ நீங்கள் போய் பார்க்கணும். இந்த இணைய கூலிப்படை என்பவர்கள் தனுஷுடைய தொழில் வாழ்க்கை குறித்து கமெண்ட் அடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். இந்த கூலிப்படம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனுஷுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க. தனுஷை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பித்தரா, இங்கு திரையுலகில் நடக்கிற விவாகரத்துக்கெல்லாம் இவர் தான் மூல காரணம். 4 பேர் தனுஷனுடைய வளர்ச்சியை தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு விக்னேஷ் சிவன், இன்னொன்று நயன்தாரா, ஒரு சிவகார்த்திகேயனை செஞ்சுருக்காங்க. 4வது ஆள் யார்? இதுதான் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்டப். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மி அவர்கள். தொடங்க. வணக்கம். இட்லி கடையினுடைய ஆடியோ லான்ச் கோலாகலமாக நடந்தது. வழக்கம் போல எல்லாருமே தனுஷ் அவர்களுடைய பேச்சு நிச்சயமா அவர் வந்துட்டு ஒரு அழுத்தி தீர்த்துருவாருங்கிற இந்த ஒரு பார்வையும் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி எனக்கு 2 இட்லி சாப்பிட்றது கூட கஷ்டம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பத்திக்கிட்டு இருந்துச்சு. உண்மையிலே 2 இட்லி கூட கிடைக்காம இருந்தாரா? இல்லை, ஆக்சுவலி என்னன்னா, இப்போ தனுஷுங்கிறவர் பார்த்தீங்கன்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவருடைய அப்பா கஸ்தூரி ராஜா வந்து ஒரு பிரபலமான இயக்குனர், இவர் அவருடைய பையன், அதனால நல்ல ஒரு வசதி வாய்ப்பான குடும்ப பின்னணியிலிருந்து இவர் சினிமாவுக்கு வந்ததாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. தனுஷ் சொல்கிற மாதிரி அவருடைய சின்ன வயசில் வந்து அவர் கஷ்டப்பட்டிருக்காரு, ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ கஸ்தூரி ராஜாவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விசுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் அவர் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் திருமணமாகி குழந்தைகள்லாம் பெற்ற பிறகும் அவர் வந்து ஒருத்தர்கிட்ட உதவி இயக்குனராக இருக்கார் அப்படின்னா இப்போ அவருக்கு என்ன வருமானம் இருந்திருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ அப்போ அங்கே கிடைக்கிற இந்த பேட்டா மாதிரியான ஒரு சொற்ப தொகையை வச்சுட்டு நீங்கள் சென்னையில் வாழ்கிறதுங்கிறதால ரொம்ப கஷ்டம். அப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அதுக்கப்புறம் என்ராசாவின் மனசில் படத்தில் அவர் வந்து டைரக்டராக அறிமுகம் ஆகிறாரு. அதுக்கப்புறம் கஸ்தூரி ராஜாங்கிற பெயரில் பிரபலமாகிறாரு. அதே நேரம் அவருடைய கரியர் கிராஃப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெகு சில படங்கள் தான் வெற்றி படங்கள். இப்போ நாட்டுப்புற பாட்டு, 8 பட்டி ராசா, இந்த மாதிரி சில படங்கள் மட்டும்தான் கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆனது. பல படங்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றி அடையலை. அப்போ எப்பயுமே சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு படம் ஜெயிக்கும் போது தான் அந்த இயக்குனருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைச்சி இந்த ஒரு உச்சத்தை நோக்கி போவாங்க. ஆனால் இவருடைய கரியர் கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருந்ததுனால பார்த்திங்கன்னா இவருடைய வருமானங்கிறது அந்த சர்வைவலுக்கு தான் போதுமானதாக இருந்தது. அதனால் தனுஷ் சொன்ன மாதிரி அவருடைய சின்ன வாழ்க்கை வயசில் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் படித்தது கூட அந்த கேகே நகரில் இருக்கிற தாய் சத்யா ஸ்கூலில் தான். அந்த தாய் சத்யா ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் அல்லது ஒரு லோயர் மிடில் கிளாஸ் மக்கள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக தான் இன்றைக்கும் இருக்குது. அதே கேகே நகரில் பத்மசேஷாத்திரி மாதிரி வசதியானவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடம் கூட இருக்குது. ஆனால் இப்போ தனுஷ் வந்து இங்கே படித்தார் அப்படிங்கிறத வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நிலைமை என்னவா இருந்தது அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நான் இட்லிக்கு கஷ்டப்பட்டேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பூ பறிச்சு அதில் 2 ரூபாய் சம்பாரிச்சு இட்லி சாப்பிட்டேன்னு சொல்கிற கதை இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து ரசிக்கிற மாதிரியும் இல்லை, அது ஏற்புடையதாகவும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு 5 கோடிக்கு கார் வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ போய் நான் கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மக்களிடம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. மாறாக இந்த மாதிரி ட்ரால் பண்ணுறதுக்கு தான் அது பயன்படும். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம தனுஷுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய சோக கதை சொந்த கதையெல்லாம் இது போன்ற பட விழாக்களில் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இட்லி கடைன்னு ஒரு படம் எடுத்திருக்கேன், இந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது, படத்துக்கு வாங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும், இவ்வளவு தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயமே. அப்புறம் இந்த படத்தில் நாங்கள் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணாங்கிற அதில் சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுதான் அந்த மக்களை படம் பார்ப்பதற்காக தியேட்டரை நோக்கி வர வைக்கிற விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து இட்லி கடையை
என்ன ஒரு பேர் வச்சதுனாலேயே நீங்க இட்லிக்காக கஷ்டப்பட்ட சம்பவத்தை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதே ஸ்ட்ராட்டஜி தான் ரஜினி அவர்கள் பயன்படுத்துறாரு. ஆல்மோஸ்ட் ரஜினி அவர்கள் வந்து ரசிக்கிறாங்க, மக்கள் கொண்டாடுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் தனுஷ் பண்றாரு நமக்கு தெரியுது. ஆனா தனுஷ் ரசிக்கலையே சார் இந்த விஷயத்துல. அதாவது பார்த்தீங்கன்னா ரஜினியிடம் வந்து ஒரு எளிமை இருக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. தனுஷுடைய வாங்குற சம்பளத்தை விட பல மடங்கு ரஜினி வாங்குறாரு. ஆனால் நீங்கள் ரஜினியை பார்த்தீங்கன்னா இன்னும் இவர் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்றாருங்கிறத நீங்கள் அவருடைய பல்வேறு விஷயங்களே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் தனுஷை வந்து நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. அதனால தான் மக்கள் வந்து இவர் இன்னும் நான் கண்டக்டராக கஷ்டப்பட்டதை சொல்லும் போது அதை பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தனுஷ் சொல்கிற அந்த பழைய கதைகளை வந்து ட்ரால் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மக்களிடம் நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா நிறைய இடங்கள்ல போர்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இளைய சூப்பர் ஸ்டாருங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இதுக்கு பின்னாடி ஒன்றுமே கிடையாது. எல்லா இளம் நடிகர்களுடைய டார்கெட்டும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான். அது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. விஜய் போன்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் இருக்கும் போதே அந்த இடத்தை தாண்டி போகிற வாய்ப்புங்கிறது கிடைச்சிது. பட் அதே நேரம் அவருடைய சமகாலத்தில் வந்து இப்போ அஜித்துக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. சூர்யாவெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து நம்ம அந்த இடத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்கு. அதுதான் இன்றைக்கு இந்த மாதிரியான அடைமொழியாக வெளிப்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஆனால் பொதுவாக வந்துட்டு தனுஷ் பண்ண நாட்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. அப்போ ரஜினி அவர்கள் உண்மையிலேயே பீக்கில் இருக்காங்க, விஜய் அவர்கள் பீக்கில் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் வரும்போது அதை ஆல்மோஸ்ட் அவர் தவிர்த்துட்டாரு. மீண்டும் விஜய் வெளியேறினதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு யூஸ் பண்ணலான்ற மாதிரியான ஒரு நிலை ஏதாவது ஏற்படுது? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசாயிடுச்சு, புரியுதா இல்லையா? அவர் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் நடிகராக மாறிட்டார். அடுத்து விஜய் பார்த்தீங்கன்னா சினிமாவை விட்டு அரசியலுக்கு போயிட்டார். அப்போ அந்த முதலிடம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இளைஞர்கள் கைக்கு தான் போகுது. அதுதான் நிதர்சனம். அப்போ அந்த இடத்த யார் பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டியும், அந்த இடத்துக்கு நாம் போயே ஆகணும் அப்படிங்கிற வேகமும் இப்போ எல்லா இளம் நடிகர்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் கூட தன்னை ஒரு இன்னொரு விஜயா நினைத்து கொண்டு பல்வேறு விஷயங்கள்லாம் பண்ணுறாருல, அந்த மாதிரி இவர் பண்ணுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட்டு நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த இடத்தில் காலம்தான் ஒருத்தரை கொண்டு போய் உட்கார வைக்கும். அது தனுஷாக இருக்கலாம், சிவகார்த்திகேயனாக இருக்கலாம், சிம்புவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அது வந்து காலம் தான் தீர்மானிக்கும். ஆனால் ஒரு சமயம் இந்த ஒரு நிலையில தான் வந்துட்டு அது ஒரு 4 பேர் வந்துட்டு போட்டு வந்துட்டு உங்களை அமுக்குறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இந்த இணைய கூலிகளை வச்சுக்கிட்டு சில பேர் வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் அவரோட மேனேஜர் சேர் சொன்னார் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு தானா? இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தனுஷுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அதில் பெரும்பாலானவர்கள் யார் அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படம் தான். அது இப்போயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பேசுகிற இந்த பேட்டியை பார்த்துட்டு கூட அந்த இணைய கூலிப்படை வந்து ஒரு மோசமான கமெண்ட்டை போடுவாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அந்த இணைய கூலிப்படை என்பவர்கள் தனுஷுடைய தொழில் வாழ்க்கை குறித்து கமெண்ட் அடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இட்லி கடை வருது, அல்லது இதுக்கு முன்னே குபேரா படம் வந்தது, இந்த படம் நல்லா இல்லை, தனுஷ் நல்லா நடிக்கலை, கேவலமாக நடிச்சிருக்காரு, அந்த படம் மொக்கையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாரும் ரிவ்யூ பண்ணுறாங்க அல்லது ஒரு வன்மத்தோட ஒரு தகவலை பரப்புனா தனுஷ் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார். என்ன காரணம்னா நம்ம நல்ல நடிகனா இல்லையாங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நல்லா நடிக்கலைன்னு இவன் சொன்னால் கூட இவன் தான் மக்களிடம் எக்ஸ்போஸ் ஆகுவான். அதனால இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு கடந்து போயிருப்பார். ஆனால் இந்த கூலிப்படம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனுஷுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். தனுஷை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பித்தரா, இங்கு திரையுலகில் நடக்கிற விவாகரத்துக்கெல்லாம் இவர் தான் மூல காரணம், என்ன ஒரு அந்யோன்யமான தம்பதிகளையே இவர் உள்ள புந்து கெடுத்து பிரிச்சிடுறாருங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு தொடர்ந்து நடக்குது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் பிரச்சனையாகுது. பார்த்தா ஆர்த்தி வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தனுஷ் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அந்த ஃபோட்டோவை தூக்கி போடுறாங்க. ஓ இவன் தான் காரணமா அப்படின்னு ஒரு கமெண்ட் வேற. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது மக்கள் ஒரு கட்டத்தில் அதை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிவகார்த்திகேயனுடைய கூலிப்படை பார்த்தீங்கன்னா ஒரு சிவகார்த்திகேயன் டிபியை போட்டு இந்த வேலையை பண்ணாங்கன்னா இப்போ நீங்களும் நானும் மக்களும் அதை எளிதில் புரிஞ்சுக்குவாங்க. அடடா இது சிவகார்த்திகேயன் ஆட்கள் பண்ணுற வேலையா, அப்போ இதை நம்ம நம்ப வேண்டாம், இது பொய்யா இருக்கும் அப்படின்னு அதை நிராகரிச்சுருவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ரொம்ப உஷாரா வேறொரு டிபியில் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறான். அப்போ மக்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுமக்களின் கருத்தா அப்படின்னு மெல்ல பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் தனுஷை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கவலைக்குள்ளாக்கி
கடந்த ஆடியோ லான்ச்சில் அவர் வாயிலிருந்தே வந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மேனேஜர் மூலமா வந்திருக்கு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, திடீர்னு ஏன் அந்த மேனேஜர் இப்படி பொங்குனார் அப்படின்னா, தனுஷ் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார், எப்பா சொல்கிறோன்னு சொல்லிட்டு போட்டு விடுங்கப்பா அப்படிங்கிற லெவலுக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார். அது வந்து ஸ்ரேயாஸ்க்கு வந்து ஒரு வருத்தத்தை கொடுத்துருச்சு. என்னடா இவ்வளவு அடித்து பின்னிடுறானுங்க, அவங்கள திருப்பி அடிக்காமல் இவர் பாட்டுக்கு தொலைஞ்சிட்டு போகிறானுங்கன்ட்டு இப்படி நகர்ந்து போகிறாரு அப்படிங்கிற அந்த ஆற்றாமையில் தான் இவர் வந்து அந்த ஆடியோ லஞ்சில் பொங்கியிருக்காரு. சரி, ஆனால் இப்போ இதெல்லாம் வந்துட்டு எஸ்கேஎன் இணைய கைக்கூலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அவருடைய நோட்டீஸ்க்கு போகாமையே இருந்திருக்கும். இதெல்லாம் அவர் தடுத்திருக்கலாம். இல்லை அவர் தலைமையில் தான் நடக்குதா, சிவகார்த்திகேயன் தலைமையில்? அதான் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாமல் இது நடக்கலை. முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க, ரசிகர்கள் ஆர்வ கோளாறுல அல்லது அவங்களா ஒரு விஷயத்தை அஷ்யூம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பரப்புறதுங்கிறது வேறு, அதெல்லாம் ரொம்ப அபூர்வம் தான். ஆனால் இங்கே என்னன்னா, ஒவ்வொரு நடிகர்களுக்குமே இணைய கூலிப்படை இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. என்ன, நான் பல முறை சொல்லியிருக்கேன், அஜித்துக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு அதே மாதிரி ஒரு கூலிப்படை இருக்கு. என்ன, இவர் சூர்யாவுக்கு இருக்கு, எல்லா நடிகர்களுமே வச்சிருக்காங்க. ஆனால் என்னன்னா, அது நேரடியாக அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது. இப்போ அவங்க கூட ஒரு மேனேஜரோ பிஆர்ஓவோ அல்லது ஒரு ரசிகர் மன்ற தலைவரோ ஒருத்தர் இருப்பார், அவருடைய கண்காணிப்பில் அது நடக்கும். அதனால நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் இவர்கள் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த கூலிப்படைகள் மூலமாக பரப்பப்படுது. இது சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியல்லே நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஐடி விங்கன்னா அங்கே ஒரு இணைய கூலிப்படை இருக்குது. அப்போ அங்கே உள்ளவங்க என்னென்னா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி இவங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி இவங்க ஃபுல்லாக அடிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இங்கேயும் நடக்குது. அதனால இது சிவகார்த்திகேயனுக்கு தெரியாமல் நடக்குது, அவர் நினைத்திருந்தால் தடுத்து இருக்கலாமே அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. அவர் தான் இப்படி ஒரு விஷயத்தை வரணும்னு விரும்புகிறாரு. அவருடைய விருப்பத்தை இந்த இணைய கூலிகள் நிறைவேற்றுகிறார்கள், அதுதான் உண்மை. சார், ஆனால் என்னதான் பார்த்தாலும் தனுஷ் இல்லாமல் சிவகார்த்திகேயன் இல்லைங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்னதான் மெரினால் அறிமுகமானாலும் 3 படத்தில் இருக்கக்கூடிய அது முக்கியமான கதாபாத்திரமா இருக்கட்டும், எதிர்நீச்சலாக இருக்கட்டும், காக்கி சட்டையாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்துட்டு தனுஷ் ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது சிவகார்த்திகேயனோட லைஃப்ல. அப்படி இருந்தோம் ஏன் இப்படி? இல்லை, அந்த நேரத்தில் நடந்த சில சம்பவங்கள் தான் 2 பேருக்குள்ள ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்துச்சு. இன்னும் நான் கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியாக எந்த மனஸ்தாபமுமே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு படத்துக்கு டேட்டு கேட்டு இவர் தரமாட்டேன்னு சொல்லி, அல்லது அவர் டேட்டு கேட்டு இவர் சம்பளம் ஜாஸ்தி கேட்டு, இந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கவே இல்லை. அந்த நேரத்தில் என்ன நடந்த கோஇன்சிடென்ட் என்ன அப்படின்னா, நானும் ரவுடி தான் படம் பண்ணும்போது இப்போ நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் தனுஷனுடைய அதிருப்திக்கு ஆளாகிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருமே இவருடைய எதிரிகளாக மாறிடுறாங்க. அந்த கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவங்களோட போய் சேர்ந்துக்கிறார். என்ன, அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. என்னன்னா, இப்போ திரையுலகில் அப்போ தான் வளர்ந்து வர்ற ஒரு நடிகராக இருக்கார் சிவகார்த்திகேயன். நயன்தாராங்கிறவங்க ஒரு பிரபலமான நடிகை. இப்போ அவங்களோட ஒரு நட்பு வரும்போது, இல்லை தனுஷ் திட்டுவாருங்க, அதனால நீங்கள் நான் உங்களோட பழக மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. இவர் என்னன்னா, சரி ஒரு செலிபிரிட்டியோட நம்ம பழகிறோங்கிற மாதிரி அவங்களோட இவர் நட்பாக இருக்காரு. அது வந்து தனுஷுக்கு பிடிக்கல. என்னடா, நம்ம வளர்த்த ஒரு பையன், பல்வேறு மேடைகளில் இவர் நம்ம தம்பி அப்படின்லாம் வந்து அவரை அடையாளப்படுத்தியிருக்கோம், இன்னைக்கு நம்மளுடைய எதிரிகளோடு அவர் சேர்ந்துக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த வருத்தம் தான் அது பின்னால் வந்து ஒரு கோபமாக மாறி 2 பேருக்குள்ள ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் செய்த தப்பு என்ன அப்படின்னா, தனுஷால் ஒரு அடையாளத்தை பெற்ற சிவகார்த்திகேயன் ஒரு கட்டத்தில் என்ன பண்றாருன்னா, தனுஷுடைய ஆபீஸ்க்கு எதிரில் இருக்கிற பில்டிங்லயே அவர் ஒரு ஆபீஸ் போடுறாரு, எதிர்கடை விதிக்கிறாரு. ஆமா, அது வந்து இவரை இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. நீங்க எப்பயுமே என்னதான் நமக்குள் மனஸ்தாபம் இருந்தாலும் நம்ம நட்பாக இருந்த அந்த காலத்தை வந்து யாரும் மறக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு அவர் வந்து ஒரு லைஃப் கொடுத்தவர். அப்படி இருக்கும்போது அவரையே இரிட்டேட் பண்ற மாதிரி நீங்க அவர் ஆபீஸ்க்கு எய்த்தாப்லயே ஒரு ஆபீஸை போட்டு அதனுடைய வாசல்ல வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்கு துதிப்பாடுகிற போஸ்டர்களை ஒட்டி, அதெல்லாம் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு சங்கடத்தை கொடுக்கும்ல. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் 2 பேருக்குமான விரிசலை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போயிடுச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் வந்துட்டு இதை தெரிஞ்சு பண்றாருங்கிறது வந்துட்டு அவர் ரசிகர்களாலேயே எனக்கு தெரிஞ்சு ஏற்றுக்க முடியாது. அது வந்துட்டு கொஞ்சம் நெருடலா இருக்கும் இல்லையா? இல்லை, சிவகார்த்திகேயன் அதான் சொல்றேனே, அவர் நேரடியாக இதில் சம்மந்தப்பட மாட்டார். புரியுதா இல்லையா? உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் நேரடியாக நீங்கள் தனுஷை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களுக்கே அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா அது, இவருக்கு வாய்ப்பு கொடுத்ததே தனுஷ் தான், அவரை வந்து இந்த மாதிரி இவர் பண்ண சொல்றாரு, அப்போ இவர் சரியான ஆள் இல்லைன்னு அவனே நினைச்சிருவான். அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க, திரைமறைவுல இருக்காங்க. இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த இணைய கூலிப்படையை வழி நடத்துறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தங்களுடைய கருத்தா கூட அந்த இணைய கூலிப்படைக்கு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம எஸ்கேவை வந்து இது மாதிரி தனுஷ் வந்து ரொம்ப இது பண்றாரு, அதனால அவர் சும்மா விடக்கூடாது
அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா சில தகவல்களை போட்டு அவங்களுக்கு ஒரு எனிமிட்டியை கிரியேட் பண்ணி அவங்கள இயங்க வைக்கிறாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு 4 பேர் தனுஷனுடைய வளர்ச்சியை தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒன்னு வந்துட்டு விக்னேஷ் சிவன், இன்னொன்னு நயன்தாரா, ஒரு சிவகார்த்திகேயனே செய்யறாங்க. இந்த 4வது ஆள் யார்? இதுதான் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கப்படுது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜிவி பிரகாஷை பொறுத்தவரை அந்த 4 பேர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு அது வந்து ஒரு குறியீடாக சொல்கிற ஒரு வார்த்தை தான். அதனால நம்ம அப்படித்தான் அந்த வார்த்தையை எடுத்துக்கணும். அதையும் தாண்டி இல்லை 4 பேர் இருந்தே தீரணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா ஒருவேளை ஒரு சிம்புவை சொல்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னா இதில் வந்து அனிருத்தை நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா அனிருத்துக்கும் தனுஷுக்கும் வந்து ஒரு மனஸ்தாபம் இருந்து அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட பேச்சப் ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் தனுஷுடைய அடுத்த படத்துக்கே அனிருத் தான் மியூசிக் டைரக்டர். அது அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன நட்பு வந்துருச்சு. மீண்டும் சொல்கிறேன், அந்த பழைய ஒட்டுதல்லாம் இல்லைன்னாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்பும் இல்லை பகையும் இல்லைங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அது வந்து ஜிவி பிரகாஷ்க்கும் தெரியும். அதனால அவர் வந்து நிச்சயமாக அனிருத்தை குறித்து அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே அவர் ஒரு சக இசையமைப்பாளர். அவரை வந்து இவர் இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறதுங்கிறது அதோட சரியான விஷயமாக இருக்காது. அதனால அது சிம்புவை சொன்னதாக வேண்டுமானால் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி.